ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் இன்றைக்கு பக்தர்கள் கூட்டம் குறைவு, தரிசன நேரமும் மிக 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 குறைவு. அதை பற்றி உண்டான அப்டேட்டை பார்க்கலாம். என்றைக்கு வரைக்கும் கூட்டம் குறைவாக இருக்குன்ற டீட்டெயிலும், ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, அதை பற்றி உண்டான அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலுடைய ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் அங்க பிரதிஷ்ட டோக்கன் ஒரு நாளைக்கு 750 டோக்கன் ரிலீஸ் பண்ணுவாங்க. முற்றிலும் இலவசம். இன்று 23/4/2025 காலை 10 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. யார் வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கலாம். சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச் இவங்களுக்கு உண்டான ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் முற்றிலும் இலவசம். 23 மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். நாளைக்கு 24 காலை 10 மணிக்கு 300 தரிசன டிக்கெட் ஜூலை மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 24 மதியம் 3 மணிக்கு மேல் திருப்பதி மற்றும் கீழ் திருப்பதியோட ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருப்பதியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. நேற்று கொடுத்த டிக்கெட்டின் எண்ணிக்கையும் அதிகம். தரிசனம் டிக்கெட் வாங்க அந்த பக்தர்கள் எண்ணிக்கை நார்மல். அதாவது நேற்று 9 மணிக்கு தர தொடங்கிய 23 தரிசனம் செய்யும் டிக்கெட் ஒரு 14,000 டிக்கெட்டும், 24 காலை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 4,000ம், மொத்தமாக 18,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கினாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு ஏப்ரல் 23 14,000 டிக்கெட் கொடுத்தாங்க. இன்று அதிகாலை 3:15 முடிந்து விட்டது. 3:15 தர தொடங்கிய ஏப்ரல் 24 அதிகாலை தரிசன டிக்கெட் இன்று காலை 7:35 தான் காலியாச்சு. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 18,000 டிக்கெட் இன்று காலை 7:35 தான் முடிஞ்சது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு தினந்தோறும் 3,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு வழங்கப்பட்ட 3,000 டிக்கெட் 8:40 நிலவரப்படி இன்னும் 1,140 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு மணி வரைக்கும் கூட டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட் வழியாக போகிற பக்தர்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக தரிசன நேர அப்டேட். 23/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 22/4/2025 அன்று 61,828 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், மிக குறைவான எண்ணிக்கை. 21,165 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,61,00,000 ரூபா உண்டியல் கணக்க வந்திருக்கதாகவும், வெறும் 2 குடோன்களை தான் நேற்று பக்தர்களை தங்க வச்சதாகவும், 8 மணி நேரம் தரிசனத்துக்காக இருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்று தற்பொழுது 8:45 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 4 குடோன்களை தான் பக்தர்களை தங்க வச்சதாகும். மொத்தமாக பக்தர்கள் 679 பேருக்கு தரிசன டிக்கெட் கொடுத்ததாகும். தற்பொழுது 4 குடோன்களில் 1,139 பேர் பக்தர்கள் காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. காலையிலிருந்து ஆல்மோஸ்ட் 15 குடோனை திறந்து விட்டதாகவும், அதில் 6,750 பேரை திறந்து விட்டதாக தேவஸ்தானம் சார்பாக வாட்ஸ்அப் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனம் சாமி தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை ஆகுது. இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5 மணி நேரம் வரை ஆகுது. இந்த 300 டிக்கெட் வைத்திருப்பவங்களும் இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களும் எந்த டைம்ன்றது முக்கியம் இல்லை, டேட் மட்டும்தான் முக்கியமாக இருக்குது. நைட்டு 10 மணி ஸ்லாட் வச்சுருந்தாலும் காலைல 11 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் தரிசனத்துக்கு செல்லலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை ஆகுது. சரிங்களா? திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தராங்க. அதாவது 23/4/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி மொத்தமாக 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,300 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 271 ரூம் அவைலபிள் இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க.
அது போக திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் ரூம் புக்கிங் தற்போது வரைக்கும் தொடர்ந்து இரவு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும், கண்டிப்பாக நீங்கள் ரூம் புக்கிங் செய்துக்கலாம். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இல்லை நீங்கள் லாக்கர் இது மாதிரி ப்ரைவேட்டில் தேடப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா, திருப்பதியில் ரூம் எப்படி புக் பண்ணுறது? ஆன்லைனில் திருப்பதியில் எவ்வளோ அக்காமடேஷன் இருக்குது? ஆனால் 400 ரூபாயிலேருந்து விஷ்ணுவாஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலைல 5 மணிலேருந்து ரூம் புக்கிங் தராங்கன்னா பேச்சுலருக்கு ரூம் தர மாட்டாங்க, ஃபேமிலிக்கு ரூம் தருவாங்கண்ணா. ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் வேணுமா இல்லை ஜெராக்ஸ் இருந்தாலே போதுமா? ஜெராக்ஸே போதுமானது, ஒரிஜினல் தேவையில்லைங்கண்ணா. அண்ணா, 25ஆம் தேதி நாங்கள் வரோம், கூட்டம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நார்மலாக தானே இருக்கும், வீக்கெண்ட்னாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பெரிய லெவலில் இருக்க வாய்ப்புகள் குறைவுண்ணா போன வாரம் மாதிரிலாம். அண்ணா, வரும் ஃப்ரைடே சாட்டர்டே கூட்டம் எப்படி இருக்கும்? ஃப்ரைடே நார்மலாக இருக்கும், சாட்டர்டே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அண்ணா, விஐபி பிரேக் தர்ஷனுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ டொனேஷன்? ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா, ஒரு ஆளுக்கு டிக்கெட் 500 ரூபா, 10,500 ஒரு ஆளுக்கு நீங்கள் வைக்கணும். 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தேவையில்லை. அண்ணா, பிலோ 1 இயர் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கேன், க்யூ லைன் இல்லாமல் போவாங்களா? இல்லை ரீசெண்டாக இன்ஃபன்ட் தர்ஷன் போய் அந்த டீட்டெயில் கொஞ்சம் உண்மையாக சொல்லுங்கள். ஆனால் க்யூ லைன் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்கன்னா க்யூ லைன் கோயிலுக்கிட்ட ஸ்டார்ட் ஆகும், அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் சுபாதமெட்டின்னு சொல்லுவோம், அது மாட வீதிக்கிட்ட இருக்குது, அங்கேருந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா க்யூ லைனில் அவங்கள. ஆனால் ஏஜ் லிமிட் இருக்கா? ஆதார் கார்டு கிட்ஸுக்கு சொல்லுங்கள். 12 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு தேவையில்லைங்கண்ணா. கம்மிங் தேர்ஸ்டே திருப்பதி போகிறோம், ஜென்ரல் தர்ஷன் உண்டா? ஜென்ரல் தர்ஷன் உண்டுங்க, ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஆகலாங்க. இந்த மாதம் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கி 300 டிக்கெட்டில் சாமி தர்ஷன் பார்த்தேன். 29ஆம் தேதி போனால் டோக்கன் வாங்கி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம்னா நீங்கள் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு தரிசன டிக்கெட் நீங்கள் 300 வச்சுருக்கலாம், இன்றைக்கே நீங்கள் ஒரு இலவச டிக்கெட்டை வாங்கி பார்க்கலாம், அதுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்கண்ணா. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.